பண்ண போறது the world famous groupல டூபே. செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்களா? தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்களா? வண்டி ஏறன தவள மாதிரி இருந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசாதடா. சார் வணக்கம், உங்க பேரு? வணக்கம் சார், என்னோட பேரு பிரபு. பிரபு. மேடம் உங்க பேரு? மோனிஷா. மூதேவி ஊர் ஏமாத்துறவன் கூப்பிட வேண்டியது தானே? பிரபு அண்ட் மோனிஷா. ஓகே, சோ இவங்க தான் வந்து பார்த்தனா டூப் அப்படின்னு அவங்க லாக் பண்ணிருக்காங்க. ஐயோ, கோட்டையில முதலமைச்சர் நாற்காலியில. ஒருவேளை நீங்க வந்து உண்மையான ஆட்களாவே இருக்கட்டும். சோ யோகா பண்ணுவதால நினைத்தேன் வந்தாய் 100 வயது. என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறீங்க? யோகா பண்ணீங்கன்னா உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியமா இருக்கும். போய் எடுத்துட்டா. அதெல்லாம் நேத்தே எடுத்தாச்சு. எடுத்துட்டியா? சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்லையா? கேட்டா சொல்லுவியோ? இருக்கும். மனநலம் எப்படி அதா இருக்கும்? வீட்டுல பொண்டாட்டியோட சண்டை போட்டு யோகா பண்ண ரெடி ஆயிடுமா? போடுறது பள்ளி, பையங்க விளையாடுறது கில்லி, குளத்துல பூக்குறது அள்ளி. கேக்குறேன். இப்ப வெங்கட்லாம் வந்து பார்த்தா யோகா மாஸ்டராவே மாறிடுவாரு. நம்ம சாந்திய பொண்ணு பார்க்க வந்தவங்க சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. மனநலம் சரியாகுமா? கண்டிப்பா சரியாகும். மனநலம் சரியாகுமா? கொஞ்சம் பாத்து இருந்துக்கடா. தனியா கடத்திருப்பங்கெல்லாம் போயிடாத. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. கத்துக்கிறோம். நம்ம போறோம். மனசுக்கு மாத்திரை இருக்குங்களா? மனசுக்கு மாத்திரை இருக்குங்களா? எங்க போயிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கேனாப்பா. ஏன் போற? மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை வாங்க முடியும். மனசுக்கு மாத்திரை. ஆஹா ஆஹா, நோட் பண்ணிக்கோங்க. ஆஹா, இதையே நீங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவீங்க? கிடையாது, அது யோகாவுல இருக்கு. யோகால இருக்கு. உங்களுக்கு 2 கல்யாணமா இருந்தாலும் யோகா பண்ணுங்க. ஒரு மாசத்துல பிறந்தவ மாதிரி இருக்கேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அதே உங்களோட 3வது மனைவியோட பண்ணும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். அவன் மனைவிய ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். மோனிஷா, யோகாவின் ஒரு பயன்பாடு சொல்லு. உடம்பு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இவன் படிக்காதவன். 10th ஃபெயில். கொஞ்சம் எனர்ஜிக்கா ஃபீல். ஒரு 100 வருஷம் ஒருத்தனை புடிச்சிட்டேனா ஒரு தடவையாவது அடிக்காம விட மாட்டேன்டா. ஒரு 10 வருஷம் பண்றதா பிளெக்சிபிலிட்டில வந்து நம்ம வந்து ஒரு சாரப்பாம்பு மாதிரி ஆயிடுவோம். உண்மையிலே எப்படி ஒரு 2 வருஷத்துல பைத்தியார் ஆஸ்பத்திரியில இருப்பேன் அவன். சின்ன கேப் கிடைச்சாலும் பூந்து போயிடலாம். அவ்வளவுதான். ஓ மை காட். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் இப்பவே ஜன்னல் கம்பி வழியா வெளில போயிட்டு டீ சாப்பிட்டு வருவேன் வீட்டுக்கு தெரியாம. உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம நான் ஒரு 10 வருஷம் யோகா பண்ணனா நான் நீங்க தான் அந்த ஜன்னல் கம்பியே. நான் தான் அந்த ஜன்னல் கம்பியே கை தட்டுறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரையை பத்தி பேசினா பல்ல கடிச்சு முடிஞ்சு விடுவேன். சூப்பர்ப்பா. ஆஹா ஆஹா. உங்களுக்கு வந்து யோகா நீங்க சொல்லி தரும்போது உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது எது? வாழ்க மைனர், வாழ்க. வணக்கம் மைனரே. வாழ்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதுன்னா சின்ன பசங்க தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. வணக்கம். வெள்ள விஷயத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க தலைகண்டிக்கு போது கையை சீத்து விட்டுவானுங்களா? இல்ல. ஏய் இடியட், நான் துபாயில் இருக்கும்போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். நான் ஸ்னேக் போஸ்ட் பண்ண சொன்னா அவங்க பாம்பு மாதிரி உசுன்னு சவுண்ட் போட்டுனாங்க. அட பாவி. பாவிகளா. சிங்கம் போஸ்ட் பண்ண சொன்னா சிங்கம் மாதிரி கர்ஜிச்சுன்னு. என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யார் யார் வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? நான் வெளில நாய் தான் கத்துதுன்னு நினைச்சு நான் போய் பின்னாடி பார்த்துன்னு இருக்கேன். சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அந்த சமயத்துல என்ன பண்ணுவீங்க? கல்ல தச்சிருவீங்களா குழந்தைங்கள? இல்ல அப்படிலாம் அதே மாதிரி போடுங்க. பண்ண மாட்டேன். சின்ன பசங்க அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் நல்லா ஆக்டிவா இருக்க முடியும். ஃபீலிங் ஷை. ஓகே, நல்லா யோகா பண்ண முடியும். மனசு சந்தோஷமா இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கும். சூப்பர். போடுங்க. இந்தா புடி. சூப்பர். ஓகே, சொல்லுங்க. ஒரு ஆண்மகனுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஒரு லேடி இன்ஸ்ட்ரக்டரா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த வெங்கட், ஆகாஷ் மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. முத்து குளிக்க வாரிகளா. அது மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரா நடக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்ப். நினைத்தேன் வந்தாய் 100 வயது.